நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. வியாசரே, க்ஷத்ரியர்களுக்கே இருக்க தோல் வலிமையோடையும் வில்வித்தையில் கரை கண்டவராகவும் சகல சாஸ்திரங்களையும் படித்து தெரிஞ்சவராகவும் அக்னி ஜுவாலைக்கு சமமான ஒளியோடையும் பரசுராமர் தோன்றினார். சிவபெருமானை குறித்து தவம் செஞ்சார். அப்போது ஹைஹய வம்சத்தில் தோன்றின கிருத்தவீரியனுக்கு மகனா கார்த்தவீரியார்ஜுனன்கிற அரசர் ஒருத்தர் இருந்தார். அவர் 1000 கைகளையும் சூரியனுக்கு சமமான ஒளியோடையும் இருந்தார். அவர் திரிஷிதர்ங்கிற முனிவரை வழிபட்டார். அவர் அருளால் அக்னி பகவானையே அஸ்திரமாக அடைஞ்சார். அந்த அஸ்திரத்தினால நிறைய நகரங்களையும் கிராமங்களையும் நந்தவனங்களையும் சுட்டெரிச்சார். சமுத்திரத்தையும் முனிவர் ஆசிரமங்களையும் கொளுத்தினார். ஆபஸ்தம்ப முனிவரோட ஆசிரமத்தையும் கொளுத்தினார். அதனால கோபப்பட்ட அந்த முனிவர் பரசுராமர் உன்னை சீக்கிரமே அழிப்பார்னு சபிச்சார். கொஞ்ச நாள் கழித்து கார்த்தவீரியன் ஜமதக்னி முனிவர் ஆசிரமத்தை அடைஞ்சார். முனிவர் கார்த்தவீரியனுக்கு மரியாதை செஞ்சார். முனிவர்கிட்ட இருந்த தெய்வீக பசுவான காமதேனுவை பார்த்து ஆச்சரியப்பட்ட அரசர், இது நான் நினச்சதெல்லாம் கொடுக்கும், அதனால் இதை எப்படியாவது அடையணும்னு பேராசைப்பட்டார். ஜமதக்னி முனிவரை பார்த்து, மகரிஷியே, நான் உங்களுக்கு நிறைய பசுக்களை தரேன், இந்த காமதேனுவை எனக்கு கொடுக்கணும்னு கேட்டார். முனிவர் மறுத்துட்டார். அதனால் கார்த்தவீரியன் மூர்க்கத்தனமாக போர் செய்ய தயாரானார். அப்போது அங்கே முனிவரோட மகன் பரசுராமர் இருந்தார். அவர் அரசரோட போர் புரிஞ்சு அவரோட 1000 கைகளையும் அறுத்தெறிஞ்சார். அதுக்கப்புறம் பரசுராமர் மகேந்திர மலைக்கு போய் சிவ சன்னதியில் தவம் செஞ்சார். பரசுராமர் ஆசிரமத்தில் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தவீரியார்ஜுனன் பிள்ளைகள் ஆசிரமத்துக்கு போய் ஜமதக்னி முனிவரை கொண்டுட்டாங்க. மகேந்திர மலையில் தவம் செஞ்சுட்டு இருந்த பரசுராமர் சிவ பிரசாதத்தை வாங்கிட்டு ஆசிரமத்துக்கு திரும்பினார். அவங்க அப்பா கொல்லப்பட்ட விஷயத்தை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். பழிக்கு பழி வாங்கணும்னு குமுறினார். கார்த்தவீரியனோட மகன்களையும் பேரன்களையும் கொன்னார். அவங்க அப்பா ஜமதக்னி முனிவர் உடம்புல தச்ச அஸ்திரங்கள் காயங்களை பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். அந்த சத்திரிய குலத்தையே நிர்மூலமாக்குவேன்னு சபதம் செஞ்சார். சொன்ன மாதிரியே சத்திரியர்கள் எல்லாரையும் கொன்னார். இந்த பூமியில் எங்கேயுமே சத்திரியர்கள் சுத்தமாக இல்லாமல் பூமியை பிராமணர்களுக்கு தானம் செஞ்சுட்டு தவத்தை மேற்கொண்டார். ரொம்ப காலம் கழித்து திரும்பியும் வந்தார். இறந்து போன சத்திரிய வம்சத்தை பெண்கள் பிராமணர்கள் மூலமாக பிள்ளைகளை பெற்று அவங்க வம்சத்தை விருத்தி பண்ணினதை தெரிஞ்சுக்கிட்டார். அந்த பிள்ளைகள் பிராமணர்கள்கிட்ட இருந்து ராஜ்யத்தை வாங்கி பரிபாலனை செய்யறதையும் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த குலம் எந்த வகையிலையும் தலையெடுக்கிறத அவரால் பொறுத்துக்க முடியல. அதனால் அங்கங்கே சத்திரியர்களை கொன்னார். இப்படி 21 தலைமுறை சத்திரிய குலத்தை அழித்தார். அதில் சில சத்திரிய பெண்கள் பிராமணர்கள் கிருபையால் சில பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டாங்க. பரசுராமர் தான் செஞ்ச சத்திரிய கொலைகள்னால ஏற்பட்ட பாவத்தை போக்கிக்க பூமியையும் நிறைய பசுக்களையும் காசிப முனிவருக்கு தானம் செஞ்சார். அப்புறம் அஸ்வமேத யாகம் செஞ்சார். ஆனால் எதுனாலையும் அவரோட பாவம் போகலை. சிவபெருமானை குறித்து தவம் செஞ்சார். இந்த பாவத்தை எப்படி போக்கிக்கிறதுன்னு கேட்டார். சிவபெருமான் அவரை துலா புருஷ தானம் செய்ய சொன்னார். சர்வேஸ்வரர் சிவபெருமானால் சொல்லப்பட்ட சிறந்த துலா புருஷ தானத்தை பரசுராமர் செஞ்சார். தன் பாவங்கள்லேருந்து விடுபட்டு புனிதமாகி தவத்தை மேற்கொண்டார். வியாசரே, சத்திரிய குலத்தை பல தடவை அழித்த பாவத்தை போக்குறதுக்காக இந்த தானத்தை பரசுராமர் செஞ்சார். இந்த தானம் பிரம்மஹத்தி முதலான பெரும் பாவங்களையும் போக்கும். துலா புருஷ தானத்தை தங்கம் கொடுத்து செய்ய சக்தி இல்லாதவங்க வெள்ளி, தேன், நெய், வெல்லம், ஆடை, அணிகலன்கள் முதலானதை தராசில் ஏற்றி தங்கம் தட்சிணையோட தானம் செஞ்சால் புகழ், சொர்க்கம் முதலான போகங்களை அடையலாம். மனசாலையும் பேச்சாலையும் உடலாலையும் செஞ்ச பாவங்களும் கொலை செஞ்சதுனால ஏற்பட்ட பாவங்களும் இந்த துலா புருஷ தானத்தால் போயிடும். எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் துலா புருஷ தானம் செஞ்சால் அந்த பாவங்கள் போய் பரிசுத்தராகும். இது உறுதி. பால்ய பருவத்திலையும் இளமை பருவத்திலையும் முதுமையிலையும் நான் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் பொறுத்தருளணும். துலா புருஷ ரூபமாக இருக்க பரமசிவனே, நான் துலாவில் ஏறி பொண்ணை நிறக்காட்டி உங்களை நமஸ்கரிக்கிறேன்னு கும்பிட்டு பல அந்தணர்களுக்கு அந்த பொருளை தானமாக கொடுக்கணும். துலா புருஷ தானத்தை ஒரே வேதியனுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி ஒருத்தருக்கே கொடுத்தா பாவம் போகாது. இந்த துலா புருஷ தானத்தை செஞ்சவங்க 14 இந்திர பட்டம் வரைக்கும் ஸ்வர்க்க லோகத்தில் விரும்பினதையெல்லாம் அனுபவித்து வாழ்ந்து இருப்பாங்கன்னு
சனத்குமார முனிவர் சொன்னார்.